தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நவம்பர் 26, 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என தற்போது வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம். மணிவண்ணன், தற்போதைய வானிலை நிலவரம் என்ன? வணக்கம். வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாளை புயல் சின்னம் உருவாக இருக்கிறது. இந்த நிலையில சென்னைக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மிக கனமழைக்கான எச்சரிக்கையாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய இந்த மாவட்டங்கள்ல 12 சென்டிமீட்டரில் இருந்து 20 சென்டிமீட்டர் வரை மழை பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கடலோர மாவட்டங்கள்ல கடல் அலை சீற்றம் அதிகமாக இருக்கும் என்றும் தற்பொழுது இந்திய கடல்சார் தகவல் மையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அதே போல மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட இந்த கடலோர மாவட்டங்கள்ல கடல் சீற்றம் அதிக அளவில் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மைய தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வங்கக்கடல்ல மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்திய கடல்சார் தகவல் மையம் தற்பொழுது அதற்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. கடல்ல 70 80 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 5 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்று டெல்டா மாவட்டங்கள்ல அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல கனமழையிலிருந்து அது மிக கனமழையாக மாற்றப்பட்டிருக்கிறது. புயல் எந்த பகுதியில் கரையை கடக்கிறது, எவ்வளவு வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பது உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் சில மணி நேரங்களில் அது குறித்தான அறிவிப்பும் வெளிவரும். தொடர்ந்து இந்த புயலின் நகர்வு, அதோடைய போக்கு உள்ளிட்டவைகளை இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆய்வு செய்து வருகிறது.